திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தில் பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தில் பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்களின்றி தனையனையும் ஏற்பாய். குறைநிலைகள் ஒன்று என் வாழ்வில் என்றும் நிறைவொன்று தருவை உன்னுறவு என்றும். தன்மையே தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்களின்றி தனையனையும் ஏற்பாய். குறைநிலைகள் ஒன்று என் வாழ்வில் என்றும் நிறைவொன்றை தருமே உன்னுறவு என்றும். இறைகுலமே நீ விழித்து நிறைவாழ்வை நோக்கி புறப்படு. இறையுறவில் வாழ்ந்திடவே ஒன்று கூடிடு. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. மங்கள எடுத்தும்மை அழைத்தோம், இறை குருக்களை வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வந்தழைத்தோம், பலியினில் பங்கேற்க வருக வந்தழைத்தோம், இறை குருக்களை வருக. இறை மக்களே வருக. கல்வாரி பலியை காணாத கண்கள் காண்கின்றே இன்று திருப்பலி கண்களில். துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாகும், தாழ்நிலைகள் எல்லாம் சமநிலைகளாகும். கல்வாரி பலியை காணாத கண்கள் காண்கின்றே இன்று திருப்பலி கண்களில். துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாகும், தாழ்நிலைகள் எல்லாம் சமநிலைகளாகும். இறைகுலமே நீ விழித்தெழு, நிறைவாழ்வை நோக்கி புறப்படு. இறையுறவில் வாழ்ந்திடவே ஒன்று கூடிடு. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தில்
விருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திரு விருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆண்டவரே, உமது வல்லமையில் நேர்மையாளர் பூரிப்படைகின்றனர். உமது மீட்பு அவருக்கு எத்துணையோ அக்களிப்பூட்டுகிறது. அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் புனித ஆரோக்கியநாதரின் ஆசிரை பெற வந்திருக்கும் இறை மக்களையும் 10வது அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனை இணைந்து இறையாட்சியை உருவாக்க என்பதாகும். இறையாட்சி இம்மண்ணுலக ஆட்சி போன்றதல்ல. அன்பு, இரக்கம், நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவை உள்ளடக்கியது இறையாட்சி. நம்மோடு வாழும் சக மனிதர்களுக்கு உதவ முடியும் என நினைக்கும் தருணம். பெயருக்காகவோ புகழுக்காகவோ அல்லாமல் நாம் இணைந்து செய்யும் உதவி அவர்கள் அறியா வண்ணம் இருக்க வேண்டும். நமது பங்கு இவ்வாறான நற்செயல்களை செய்ய குடும்பங்களாக, அமைப்புகளாக இணைந்து செய்ய முன்வருவோம். எனவே இரக்கத்தோடும் இணக்கத்தோடும் இணைந்து பணியாற்ற இப்பலியில் மன்றாடி இறையாசிரை பெறுவோம். சுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குருசடியினுடைய பாதுகாவலர் ஆரோக்கியநாதரினுடைய விழா மகிழ்வில் இணைந்திருக்கின்ற நாம் அவரினுடைய ஆசிராலும் பரிந்துரையாலும் ஆண்டு முழுமையும் கடவுளினுடைய திருவொளியில் பயணித்துள்ளோம். வருகின்ற ஆண்டு முழுமையுமாக அவரினுடைய பரிந்துரை துணை நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கவும் நாம் நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் உறவுகளோடும் உன்னதரை அணுகிச் செய்வதற்குரிய ஆற்றலையும் அருளையும் இந்த பலியில் சிறப்பாக வேண்டுவோம். அத்தோடு இணைத்து நம் அனைவரினுடைய தேவைகளையும் நம் அனைவரினுடைய நன்றியையும் நம்முடைய புனிதரினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரினுடைய அருளை பெறுவதற்கு, ஆற்றலையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடமும் அடுத்திருப்பவரிடமும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம்மஞ்சாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நடக்க புனிதரின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் தந்தருளினீரே. அதனால் புனித ஆரோக்கியநாதரின் விழாவில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட போவதாக எரேமியா கூறி அவர்களை கல்தேயா நாட்டிற்கு தப்பிச் செல்ல அறிவுரை கூறுகிறார். அதனால் அரசன் எரேமியாவை பாலும் கிணற்றில் இறக்கிவிட அனுமதி கொடுத்ததையும் பின்னர் காப்பாற்றப்பட்டதையும் விளக்கும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38. இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்கிறார்கள். அதற்கு அரசன் சேதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கின்றேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான்.
எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மலேக்கியாவுக்கு சொந்தமான பாழ் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். ஏபேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழுங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் எதுவும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான ஏபேது மெலாக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றி நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. உன் வழி நல்வழி அவ்வழி செல்ல தரிசனம் தா. உன்மொழி பொன்மொழி அம்மொழி வாழ தரிசனம் தா. ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. உன்னிலம் வாழ்ந்து உனதாயாக, உனதுள்ள உணர்வில் வாழ்ந்து உயர. உன்னிலம் வாழ்ந்து உனதையாக, உறவில் மலர்ந்து தூய்மை காண. உன் கரம் பற்றி கரையை சேர. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. உயிரில் கலந்து முகமும் மலர்ந்து அன்பில் நனைய அருள் புரிவாய். உணவில் உயர்ந்து உணவாய் வாழ்ந்து தூய்மை காண வரவருள்வாய். கொடியின் கிளையாய் உன்னில் வாழ வரம் வேண்டினேன். ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. உன் வழி நல்வழி அவ்வழி செல்ல தரிசனம் தா. உன்மொழி பொன்மொழி அம்மொழி வாழ தரிசனம் தா. ஒரு வரம் வேண்டினேன், உன் பதம் நாடினேன். தரிசனம் தா இறைவா, தரிசனம் தா. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் நமக்கு முன்குறித்த அனைத்தும் அதனதன் காலத்தில் நடந்தே தீரும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையில் வரும் இன்னல்கள், நோய்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனம் சோர்ந்து போகாமல் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு விடுதலை அளிப்பார் என்பதை எடுத்து கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.
நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 14 நிறைவாக. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 49 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்போது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கலுக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தம் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய விழா நாளின் நடுப்பொருளாக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது இணைந்து வாழ்வதன் மூலம் இறையரசை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவது என்ற சிந்தனையோடு இந்த விழா திருப்பலியிலே பக்தி செருக்கோடு கலந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களை படைத்தது யார்? யார் படைச்சது? கடவுள். கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்று போல இருக்கிறோமா, வேறுபட்டு இருக்கிறோமா? ஒன்று போலையா? சிலர் வெள்ளையா இருக்கீங்க, சிலர் கருப்பா இருக்கீங்க, நெட்டையா இருக்கீங்க, கட்டையா இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே தனித்துவம் மிக்கவன் இல்லையா? கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மையோடு அவர் படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம ஒருவரை சாராம இந்த உலகத்துல வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. ஒருவர் மற்றவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் மற்றவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கிறது. எனவே இணைந்து வருதல், ஒன்றித்திருத்தல், உடன் பயணித்தல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஒன்றிணைந்து வருவதையும் உடனிருப்பதையும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. எனவே மனிதன் தனித்து வாழ்வதற்கு இவ்வுலகத்தில் படைக்கப்படவில்லை. அவன் இணைந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவன் ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் அழகாக யோவான் நற்செய்தியில் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எல்லோரும் ஒன்றாய் இருப்பது எவ்வளவு அழகாக இருக்கிறது. திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, 133வது திருப்பாடல், சகோதர சகோதரிகள் ஒன்றிணைந்து வாழ்வது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி, ஆக இறைவன் விரும்புவதும் அனைவரும் இணைந்து வருவதும் ஒன்றித்து வாழ்வதும் இதுதான் இறைவன் விரும்புகின்ற அடிப்படை செயலாக இருக்கிறது. எனவே இந்த ஒன்றித்தல் என்பது எதன் அடிப்படையில் பிறக்கிறது என்று சொன்னால், ஒருவர் மற்றவருடன் இணைந்து வாழ்வது, அன்பினாலும் பகிர்வினாலும் விட்டு கொடுத்தலினாலும் மன்னிப்பினாலும் கருணையாலும் சுயநலத்தை விடுத்து பிறருக்காக வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த ஒன்றிப்பை, இணைந்து வாழ்தலை இந்த சமூகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட முடியும். எனவே அதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் விவிலியத்திலே விரவி கிடப்பதை பார்க்க முடிகிறது. ஈசாக்கினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? ஏசு மரியான் சூசு யாரெல்லாம்? ஏசா, யாக்கோபு. பக்கத்து வீட்டு யாக்கோபா? ஏசா யாக்கோபு இருவருமே உடன் பிறந்தவர்கள் இல்லையா? அதுல ஏசா மூத்த மகனாகவும் யாக்கோபு இளைய மகனாகவும் இருந்து, யாக்கோபுக்கு பிடித்த யாரு? அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இவருக்கு ஏசாவுக்கு யாரை பிடிக்கும்? அப்பாவை பிடிக்கும். ஆனா ஏசாவினுடைய தலை பேரு வரங்களை எல்லாம் திருட்டுத்தனமாக பெற்றுக்கொண்டது யாரு? யாக்கோபு இல்லையா? இப்படி தனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் தன்னுடைய சகோதரன் களவாடி கொள்ளுகின்ற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இப்படி எல்லா வரங்களையும் தனக்கு சாதகமாக்கி கொண்ட யாக்கோவும் ஏசாவும் சந்திக்கின்ற ஒரு நிலை வருகிறது. அப்பொழுது மிக கோபமாக இருக்க வேண்டிய மனிதர் யாரு? ஏசா இல்லையா? தன்னுடைய எல்லாவற்றையும் அபகரித்து கொண்ட அவன் மீது என்ன இருக்க வேண்டும்? பகை இருக்க வேண்டும், கோபம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஏசா
இந்த யாக்கோபை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி அரவணைத்து முத்தமிடுகிறான். அப்ப மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு பகை உணர்வை தாண்டி தன்னுடைய சகோதரன் இப்படி செய்து விட்டானே என்று கங்கணம் கட்டி கொண்டில்லாமல் அன்பினால் மீண்டும் இணையக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே பிறப்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், நான் கடவுளை பார்த்தது கிடையாது, கடவுள் எப்படி இருப்பார் என்று தெரியாது, ஆனால் இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி? உம்முடைய முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்கிறது என்று அங்கே ஏசாவுடைய முகத்தை பார்த்து யாக்கோபு சொல்வதாக அமைகிறது. எனவே அந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த பகையை விரட்டி அங்கே ஒன்றிப்பை விதைத்த மாபெரும் மனிதராக இருப்பது இந்த ஏசா. இது நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றது. யாக்கோபு பிள்ளைகள் எத்தனை பேரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை பேரு? சொன்னாதான் மறைவுரை தொடங்குவேன். 12. வெரி குட். யாரு? பிறவாங்க ஒரு பரிசு காத்திருக்கிறார். அதுக்கு முன்ன நான் போயிடுவேன். 12. அதுல யாக்கோபுக்கு பிடித்தமான பையன் யாரு? யோசேப்பு, இல்லையா? யோசேப்பு. யோசேப்பு மேலே யாருக்கு பொறாமை? சகோதரர்களுக்கு பொறாமை. அப்பொழுது எல்லா சகோதரர்கள் சேர்ந்து என்ன திட்டமிடுறாங்க? இந்த யோசேப்ப கிணத்துல போன்னு யோசிக்கிறாங்க. ஏன் கொலை செய்யணும்? அடிமையாக என்ன செய்யறோம்? விற்றுருவோம் என்ற பல சூழ்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள். ஆனா யோசேப்பு சென்ற இடத்தில் அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. நல்ல ஒரு அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது, அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது, தன்னுடைய சகோதரர்கள் இங்கே பஞ்சம் பிழைக்க வருகின்ற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்தவராய் அவர்களை அவர் தாங்கி பிடிப்பதை பார்க்க முடிகிறது. எனவே முற்காலத்தில் இவர்கள் இப்படி செய்தார்கள், எனவே நான் இவர்களை பழி வாங்கியே தீருவேன் என்ற ஒரு உணர்வு நிலையோடு யோசேப்பு இருக்கவில்லை. மாறாக அவர்களை மனதார மன்னித்து திரும்பவும் உறவுக்குள்ளே இணைகின்ற ஒரு செயல்பாடுதான் அங்கே நடைபெறுவதை பார்க்க முடிகின்றது. எனவே விவிலியம் அழகாக நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. தெரியும், ஊதாரி மைந்தன் எல்லா தந்தையுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்று விட்டு தாறுமாறாக வாழ்ந்து மீண்டு வருகின்ற பொழுது, தொலையில் இருந்த பொழுதே இந்த தந்தை ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டு கைகளுக்கு மோதிரமும் கால்களுக்கு காலணியும் புதிய ஆடைகளும் கொழுத்த கன்றுகளை அடிக்கிறாரே, மீண்டுமாக இறந்து போன என் மகன் மீண்டுமாக வந்திருக்கிறார் என்று மீண்டுமாக உறவுக்குள்ளே இணைத்துக் கொள்ளுகிற இந்த ஊதாரி தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்த்ததுண்டா? அதே போன்று அவர்கள் ஒன்றிணைந்து வருகின்ற பொழுது கடவுளுடைய அபரிதவிதமான ஆசியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. மாமியார் மருமகள் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு விருந்தாக அமைகின்ற ஒரு அருமையான மாமியார் மருமகள் என்று சொன்னால் நகோமியும் ரூத்தும், இல்லையா? வயதான காலத்தில் கணவனை இழந்த நிலையில் அவள் சொல்லுகிறார், மாமியார் சொல்கிறார், நீங்க ஏன் கஷ்டப்பட போறீங்க, நீங்க உங்க சொந்த ஊர்களுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ரூத்து சொல்லுகிறார், உம்முடைய நாடுதான் என்னுடைய நாடு, உம்முடைய மக்கள் தான் என்னுடைய மக்கள், நான் எங்கு போவேன், உம்மோடு தான் இருப்பேன் என்று அந்த உறவு பாராட்டுகின்ற, நட்பு பாராட்டுகின்ற, உடன் இருக்கின்ற
அந்த செயல்பாடு நம் முன்னே வைக்கப்படுகின்றது. தொடக்க கால கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறைதான் மிக முக்கியமான இணைந்து வருவதற்கும் ஒன்றிப்பதற்கும் முன் அடையாளமாக இருக்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி இணைந்து வந்தார்கள், நட்புறவில் இருந்தார்கள், அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொடுத்தார்கள். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அதில் வரும், அவர்கள் மத்தியில் தேவையில் உழல்வர்கள் யாரும் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொண்டார்கள், ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டார்கள், ஒருவர் மற்றவர் மீது கருணை கொண்டார்கள், பரிவு கொண்டார்கள், இரக்கம் கொண்டார்கள். இதனால்தான் அவர்கள் மத்தியில் தேவையில் உழல்வர்கள் யாரும் இருக்கவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. மகிழ்ச்சியான ஆனந்தகரமான அருள் வாழ்வை அவர்கள் வாழ முடிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து செல்லுகின்ற வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய இந்த இணைந்து வருவதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன, எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். உண்மையிலேயே இணைந்து வருவதும் ஒன்றித்து வாழ்வதும் கிறிஸ்தவர்களுடைய தலையான கடமையாக இருக்கிறது. இந்த அன்பியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இணைந்து வருவது, ஒன்றித்து வாழ்வது உண்மையில அப்படிதான் இருக்குதா? அப்படியா? அப்படி சொன்னா தூக்கி விட்டுருவேன். இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சிகளும் பொறாமைகளுடைய கூடாரமாகத்தான் எது இருக்கிறது? அன்பியம் இருக்கிறது. கண்கூடாக பார்க்க முடியும். இந்த போட்டிகளும் பொறாமைகளும், பிறரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய இடம் என்னது? யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி அங்க பேசுறது கிடையாது. போன பிறகு 1000 கதைகளை நாம் பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஒன்றித்து வருவதும் இணைந்து வருவதும் எதில் சாத்தியமாகிறது சொன்னால் மன்னிப்பதில் சாத்தியமாகிறது, பகிர்வதில் சாத்தியமாகிறது. இயேசுடைய வாழ்க்கையிலும் அழகாக அவர் ஒன்றித்தல் பணியை செய்திருக்கிறார் என்பதுதான் முன் உதாரணம். இயேசு இந்த உலகத்தில் தனியாக இருந்த மனிதர்களை தேடி சென்று அவர்களை இணைய வைக்கிறார், சமூகத்தோடு இணைய வைக்கிறார். தொழு நோயாளியாக இருக்கட்டுமே, சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு தனிமையில் விடப்பட்ட அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மீண்டுமாக சமூகத்தோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதிலே அவர் கருத்தூன்றி இருந்தார் என்பதுதான் உண்மை. பாவிகளை தேடி சென்றார். தேடி சென்று அவர்களை மீண்டுமாக கடவுளோடும் சக மனிதர்களோடும் இணைகின்ற ஒரு பணியைத்தான் அவர் முன்னெடுத்தார். அதுபோன்று யாரெல்லாம் விலக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் மத்தியில் கொண்டு வருவதற்கு அவர் ஒன்றித்தல் பணியை மிகச் சிறப்பாக செய்தார் என்பதுதான் உண்மை. நம் பாதுகாவலர் ஆரோக்கியநாதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அவர் பிறரோடு எப்படி ஒன்றித்திருந்தார் என்பதை தெள்ள தெளிவாக அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது. பிறருக்காகவே வாழ்ந்தவர், பிறரோடு ஒன்றித்திருந்தவர். சிறு வயதிலேயே செல்வ செழிப்பாக வாழ்ந்த அவர் இந்த செல்வமெல்லாம் ஒன்றுமில்லை, வெறும் குப்பை என்பதை உணர்ந்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்த ஒரு மாபெரும் செயலை செய்தவர்தான் நம் பாச பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதர். தந்த சமூகத்திலேயே பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது எல்லோரையும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்த மாபெரும் புனிதர்.
தேடி சென்று அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பதிலே அவர் கருத்தூன்றி இருந்தார் என்பதுதான் உண்மை. எனவே அவர் ஏழைகளை அன்பு செய்தவர்களாய், நோய்பட்டவர்களை அவர் சந்திப்பவராய், தேற்றுவராய், உடனிருப்பவராய் அந்த ஒன்றிப்பு பணியை அவர் மிகச் சிறப்பாக செய்து முடித்தார். அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமையிலே இருந்த மக்களை போய் சந்திப்பதிலும், கருணை காட்டுவதிலும், பரிவு கொள்வதிலும் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டார் என்பதுதான் உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பிறரோடு இணைந்து வாழுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். பிறரோடு ஒன்றித்து வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய மனங்கள் விசாலமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனங்கள் சண்டையை தவிர்த்து சமாதானத்தை தேட வேண்டும். பகையை விடுத்து மன்னிப்பை தேட வேண்டும். தனிமையில் இருப்பவர்களை தேடி சென்று அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து வாழ வேண்டும். அன்புடன் எல்லோரையும் அணுக வேண்டும். தாழ்மையோடு நாம் செயல்பட வேண்டும் என்ற உணர்வு நிலையை கொண்டோம் என்றால் எல்லோரையும் இணைக்கின்ற செயல்பாடு மிக முக்கியம். நம்முடைய குடும்பத்தில் சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு இந்த ஒற்றுமை, இந்த இணைதல் இருக்கிறதா? கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான ஒன்றிப்பு எதில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய பங்கிலே சண்டை, பாகுபாடு, பழி மறந்து சகோதரத்தில் நாம் ஒன்றித்து வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் சாதி மத பேதங்கள் எல்லாம் கடந்து மனித நேயத்தில் ஒன்றிணைய வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை பிறரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அவற்றை உணர்ந்தவர்களாய் அன்பிலே, சகோதரத்துவத்திலே, மனித நேயத்திலே ஒன்றித்து வாழ்வோம். இறைவன் நம்மை புனிதர்கள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை
உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரை நாடுவோர் நம்பிக்கையோடு நலன்களை பெற்றுச் செல்கின்றார்கள். நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக நம்முடைய பரிந்துரை துணையாளராம் பாச பாதுகாவலர் ஆரோக்கியநாதரினுடைய பரிந்துரையோடு இணைத்து நம்முடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் அவருடைய திருத்தாள் சமர்ப்பிப்போம். அன்புருவே மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காண்பேன் என்ற இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஆகியோரை உமது தூய ஆவியின் கனிகளை அளித்து ஆசீர்வதியும். உமது பணியை உலகெங்கும் பறைசாற்ற நல்ல உடல் உள்ள நலமளிக்கவும், இரக்க செயல்களை இவர்களும் அனைவருக்கும் அளிக்கக்கூடிய வரத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூறும் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கு சமூகத்தில் புற்றுநோயினாலும் பிற நோயினாலும் வேதனைப்படும் மக்களை உம்பாதம் தருகின்றோம். உம்முடைய இரக்கத்தை இவர்கள் மேல் பொழிந்து அவர்களுக்கு நற்சுகம் அளிக்கவும் தங்களின் வாழ்வை மனமகிழ்வுடன் வாழும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். நீர்நிலை வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்ற இறைவார்த்தையின்படி எம் மீனவ மக்களின் தொழில் வளங்களை ஆசீர்வதியும். தொழிலில் செய்ய நல்ல கால சூழ்நிலைகளையும் உருவாக்கி எங்கள் பொருளாதாரம் உயர நீர் எங்களோடு உமது உடன் இருப்பையும் உதவியையும் தர வேண்டும் என்று புனித ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். எம் தந்தையர்கள் தாய்மார்களை உம்பாதம் தருகின்றோம். வரவுக்கு ஏற்ற செலவு செய்து வீண்விராயம் செய்யாமல் சிக்கனமாக வாழவும் ஆடம்பரங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தவிர்த்து எம் குடும்பங்களை முன்மாதிரியான குடும்பங்களாக உருவாக்க உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். இறைவா எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்று இறைவார்த்தையின்படி இன்று விழா திருப்பலியை சிறப்பிக்கும் 10வது அன்பிய மக்களை ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களிலும் மனமகிழ்வும் உடல் ஆரோக்கியமும் அளித்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை தர வேண்டும் என்று புனித ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மஞ்சாட்டை கேட்டருளும், எம் மஞ்சாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் பிள்ளைகளை, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மையே நம்பியிருக்கின்றோம். உமது அருளும் இரக்கமும் எம்மை என்றும் வழி நடத்தவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும்
உமது அருட்கரம் தொட்டு ஆசிர்வதிக்கவும். அனைத்திற்கு மேலாக ஆண்டவரினுடைய ஆசியை நாடுகின்ற வல்ல சமூகமாக, நம்பிக்கையாளர் சமூகமாக எங்களை மாற்றியருளும். எங்களுக்கு நல்ல உடலுள்ள நலம் தாரும். செல்லுகின்ற இடங்களில் பணி பாதுகாப்பையும் நல்ல தொழிலையும் தந்து வழி நடத்தியருளும். உமது இரக்கத்தினால் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக எங்களையே கட்டி எழுப்ப எங்களுக்கு உமது ஞானத்தை நிறைவாய் தந்தருளும். இரக்க மிகுந்த வல்ல கடவுளை, உம்முடைய ஆடையின் ஓரத்தை தொட்டவரெல்லாம் நலம் பெற்றனரே, அவ்வழியே நாங்களும் உம்முடைய அருளாலும் ஆசியாலும் நலமே வளமே வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும். வானில் இருள் வரக்கூடலாம், விடிந்திடும் நாளை. பாதை சில திசை மாறலாம், ஊர் போய் சேரும். வானில் இருள் வரக்கூடலாம், விடிந்திடும் நாளை. தேடல் நீயானா வாழ்வெல்லாம் இனிதாகும், தீர்வு நேராகும். விழியை ஒரு போதும் வருகின்றேன், தருகின்றேன், உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். பாரம்பரி மிக கூடலா, பலமே சேர்ப்பார். யாரும் துணையின்றி தனிமையாய் நீதான் காப்பார்.
பாரம் பலி மிக கூடலா பலமே சேர்ப்பார். யாரும் துணையின்றி தனிமையா நீதான் காப்பார். வாழ்வு நீயானா உன் அன்பே எந்நாளும் நிழலை போலாகும். துயரில்லை இனிமேலும். வருகின்றேன் தருகின்றேன் உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன் உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எம் புனிதர் ஆரோக்கியநாதரினுடைய விழா கொண்டாட்டத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருந்த பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எம் புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவரின் தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் நஸ்ரேன் எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் இருத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஆரோக்கியநாதர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் நன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்கு சமூகத்திற்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இரக்கம் நிறைந்த இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நாம் நலமே வளமே வாழ தன்னையே பலியாய் தந்து உடனிருந்து வழி நடத்துகின்ற வல்ல கடவுள். இவர் தருகின்ற இந்த அருளின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தனனம் 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 தனனா தனனம் 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 தனனா தனனனா 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 தனனனா. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. பொருள் செல்வங்கள் எங்கள் குறை தீர்க்குமா உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. உளம் நல்விடும் பாசபந்தங்களில் உன் நிலையான உறவொன்றி என்னை தேற்றுமே. பொருள் செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. உளம் நல்விடும் பாசபந்தங்களில் உன் நிலையான உறவொன்றி என்னை தேற்றுமே. குடிசையிலே அவதரித்த அவனின் மன்னவரே பரிணறிந்தோர்க்கு அமைதியை நல்கிட வந்தவரே. பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகினி மரியின் மகனாக உருவாகினி. உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வை என்று பெறுக. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. விழி நீரையும் வாழ்வில் வழியாவையும் துயர் நீக்கும் துணையாளன் எனில் வாருமே. இருள் வாழ்வையும் பாவக்கரையாவையும் நலமாக்கும் நாதா உன் அருள் தாருமே. விழி நீரையும் வாழ்வில் வழியாவையும் துயர் நீக்கும் துணையாளன் எனில் வாருமே. இருள் வாழ்வையும் பாவக்கரையாவையும் நலமாக்கும்
துன்பங்களையும் நிறைவாக்கி தேய்ச்சிட வல்லவரே. வாழ்வில் அருளூட்டும் உணவாக உறவாய் வந்தவரே. பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகினி, மரியின் மகனாக உருவாகினி. உண்மை நீதி உலகில் ஆழ் மலர மனதில் அமைதி மகிழ என்று பெறுக. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. பொருள் செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா, உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. உளம் நல்கிடும் பாசபந்தங்களில் உன் நிலையான உறவொன்றியினை தேற்றுமே. பொருள் செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா, உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. உளம் நல்கிடும் பாசபந்தங்களில் உன் நிலையான உறவொன்றியினை தேற்றுமே. குடிசையிலே அவதரித்த அவனியின் மன்னவரே, பாரில் அழிந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவரே. பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகினி, மரியின் மகனாக உருவாகினி. உண்மை நீதி உலகில் ஆளும் மலர மனதில் அமைதி மகிழ என்று பெறுக. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. இணைந்து பயணிக்கின்ற திரு அவை போல நாம் வாழுகின்ற இடங்களில் மகிழ்வோகும் ஒன்றித்து வாழ வேண்டும் இறைவனில் அடுத்தவரில் என்ற மையப் பொருளில் மிக அழகாக நமக்கு மறையுரை தந்தவர்கள் அருள் தந்தை கிளாஸின் அவர்கள். நமது மறைமாவட்ட அன்பிய இயக்குனராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர். நமது பங்கிற்கு அடிக்கடி அன்பியங்களை சந்திக்க, அன்பிய கூட்டங்களை நடத்துவதற்கு, பயிற்சி கொடுப்பதற்கென பல நேரங்களிலே நமக்கு துணை புரிந்திருக்கின்றார். இந்த நாளிலும் ஒன்றித்து வாழ்வது எத்துணை நலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதைப் போலவும், சீராக்கின் ஞான நூல் நமக்கு கற்றுத்தருவது போல, ஆண்டவருக்கு பிடித்தவை, கடவுளுக்கு பிடித்தமானவை, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் உடன்பிறப்புகளிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, இவைகள்தான் ஆண்டவர் விரும்பக்கூடியது. எனவே நம்மிடம் இருக்கக்கூடியவ பகைமை உணர்வுகள் எல்லாம் களைந்து அன்பிலும் மன்னிப்பிலும் விட்டு கொடுத்தலிலும் இருக்கின்ற பொழுது நாமும் இணைந்து வாழ முடியும், இறைவனில் ஒன்றித்து வாழ முடியும் என்ற சிந்தனை நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே அருள் தந்தை கிளாஸின் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நன்றியையும் விழா வாழ்த்துக்களையும்
தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த 2 நாட்களிலும் மிக சிறப்பாக அனைத்து வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்தவர்கள் நமது 10வது அன்பிய இறைமக்கள். எனவே ஆரோக்கியநாத குருசடி இறைமக்களான 10வது அன்பிய இறைமக்கள் யாவருக்கும் பங்கு தொந்தையர்கள் சார்பாக சிறப்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் விழா வாழ்த்துக்களையும் அன்போடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த விழா நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்த 10வது அன்பிய பங்கு பேரவை உறுப்பினர், அவரோடு சேர்ந்த விழா குழுவினர் அல்லது பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைத்தவர்கள் என எல்லோருக்குமே அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவைகள் அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்று பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் செயல்படுத்திய பங்கு பேரவையினர், குறிப்பாக பங்கு பேரவை நிர்வாகிகள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாள் விழா திருப்பலியிலும் பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர், இசைக்கருவி மீட்டியவர்கள், ஒலி அமைத்தவர்கள், தேர் அலங்காரம் செய்தவர்கள், பீடச்சிறார்கள், ஆலய பணியாளர்கள், அழகான மலர் அலங்காரம் எப்பொழுதுமே செய்து தருகின்ற நமது பங்கினுடைய அருட்கன்னியர்கள் என எல்லோருக்குமே நன்றியையும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மதியம் 3 மணிக்கு தேர் பவனி ஆரம்பமாகும். குறித்த நேரத்தில் இந்த பவனியில் கலந்து கொள்கின்ற அனைவரும் இதனை சிரமேற்கொண்டு சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பகுதிகளுக்கு தேரானது வருகின்ற பொழுது நீங்கள் நமது ஆரோக்கியநாதருக்குரிய மரியாதையையும் வணக்கத்தையும் செலுத்தி நீங்களும் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது மறை மாவட்டத்தில் இயங்குகின்ற சேவியர் நிதி லிமிடெடிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. சேவியர் நிதி நிறுவனத்தின் சார்பாக பட்டப்படிப்பு, கலைக்கல்லூரி, தொழிற்பட்டம் அல்லது 1ஆம் ஆண்டு படிக்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு வட்டி இல்லாத கடன் உதவி வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் இதற்கான விண்ணப்ப படிவம் சேவியர் நிதி லிமிடெட் அஸ்சி வளாகம், நாகர்கோவிலில் நாளை முதல் வழங்கப்படுகிறது. இந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்வதற்கான இறுதி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி. அதன் பின்னர் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்ப படிவங்கள் நாகர்கோவிலில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வந்து சேர வேண்டிய இறுதி நாள் 15/9/2025. இந்த வாய்ப்பை தங்கள் பங்கிலுள்ள 1ஆம் ஆண்டு உயர்கல்வி பயிலுகின்ற ஏழை எளிய மாணவியர்கள் பயன்படுத்தி கொள்ள தங்களின் மேலான ஒத்துழைப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே யாருக்காவது தேவை என்று சொன்னால் நாகர்கோவில் இருக்கக்கூடிய சேவியர் நிதி நிறுவனத்தில் சென்று இந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி வந்து என்னிடம் கையெழுத்து பெற்று கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய விளக்கங்கள் நமது பங்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் பங்கு தந்தையை அணுகலாம். இறுதி மன்றாற்றுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். புனித ஆரோக்கியநாதர் குருசடி சார்பாக காலை உணவு எல்லோருக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமர்ந்து உண்டு விட்டு செல்லும்படி குருசடி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் விழா கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற என்றும் தகுதியுள்ளோர் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் இரக்கத்திலும் நம் புனிதர் அவரினுடைய பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே புனிதரின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். புனிதரை வாழ்க, புனிதரை வாழ்க, அருளால் நிறைந்த புனிதரை நீர் வாழ்க. இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தே, இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தே. என்றும் மறை புகழும் வழி இறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவே. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே புனிதரின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.